இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ, உனக்கு ஒரு குட் நியூஸ்யா. செம்ம குஜலாவ போற. என்ன? யோ, என் குடும்பம். ஐயோ, அதான்யா அஞ்சலி குடும்பம் இருக்குல்ல, காலி பண்ணிட்டேன். என்னது? காலி பண்ணிட்டனா? போட்டு தள்ளிட்டியா? யோ, என்னையா நீ எப்ப பார்த்தாலும் கிரிமினலாவே யோசிச்சுனுங்கிற? நான் சொன்னது வீட்டை விட்டு காலி பண்ணிட்டேன். எப்படி? எப்படின்னா, நம்ம 2 பேரும் வெளியூர் போறோம். வீட்ல இல்லன்னு ஒரு பொய்ய சொன்னேன். ஒரு கட்டாய்ச்சியா? உன்னை இதெல்லாம் யார் பண்ண சொன்னது? யோ, என்னையா நீ? எத்தனை நாள் தான் நான் இந்த வீட்ல இருக்கிறது? நீ வேற பயந்து பயந்து வாழ்ந்துனுங்கிற. இதெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குதியா? இதுக்கெல்லாம் ஒரு எண்டு வேணும்ல. அதான் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடலன்னு முடிவு பண்ணிட்டேன். தினம் வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 2 பேரோட கதையும் கந்தலாயிடும்ல. இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்ததே பெருசுதான். என் வீட்டுக்கு போய் என் ஃபேமிலி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. சூப்பர் மதி, சூப்பர். இதத்தான் எதிர்பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் கிடக்கட்டும். இப்போ மூஞ்ச சோகமா வச்சுக்கின்னு வா, அவங்கள போய் நம்ம வழி அனுப்பலாம். வா 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 வா. இத பாருங்க, நான் வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போய் இவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதானே அவ உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்ச நாள் இருந்துட்டு அனுப்பி வைக்கிறேன். உங்க கூட இப்படி நீங்க போற இடத்துக்கெல்லாம் இவ்வளவு அலைஞ்சிட்டு இருந்தானா உடம்பு கெட்டு போயிடுமாப்ல. குழந்தை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாமா, குழந்தை முக்கியம்தான். ஆனா அஞ்சலி இல்லாம நான் எப்படி? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? நாங்க பாத்துக்கிறோம். அஞ்சலி, நீ போய் பேக் பண்ணிட்டு வா. அஞ்சலி, அஞ்சலி என்ன பண்ற? ஏங்க, நான் இல்லாம நீங்க எப்படி தனியா இருக்க போறீங்கன்னு தெரியல. ஒரு வாரத்துல வந்துடுறேங்க. ஓகே ஓகே. அக்கா, நானும் அம்மாவும் வீட்டுக்கு வரோம். நீயும் அங்க வந்துரு. அக்கா, முக்கியமா நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இங்க எனக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்குக்கா. என்னது? அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் நேர்ல வந்து சொல்றேனே, நீங்க வந்துரு. சரி, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரியா? பாய். மேடம், என்ன அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா மேடம். அம்மா யார் மேடம் போன்ல? அஞ்சலி, அவ அம்மா வீட்டுக்கு வராளாம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க தியாவை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா? சரிங்க மேம். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. முருகண்ணா அம்மாவோட போட்டோ, அவர் எதுக்கு இதை எடுக்க வரணும்? ஆமா, முதல்ல அந்த அம்மாவை எதுக்கு கடத்தணும்? ஐயோ, அதங்கா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்குக்கா. அஞ்சலி, அந்த மகேஷ பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். தோண்ட தோண்ட அந்த ஆளை பத்தி பல மர்மங்கள் வந்துகிட்டே இருக்கு. அக்கா, இவனை பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறது? இவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இவன் ஆபீஸ்லயும் இவனை பத்தி யாருக்கு எதுவுமே தெரியாது. இவன் ஒரு மிஸ்டரி மேன்கா. ஒருத்தருக்கு தெரியும் அஞ்சலி. யாருக்கா? அவன் வளர்ந்த சர்ச் ஃபாதருக்கு. பாவ மன்னிப்பு வேணும் ஃபாதர். நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவி அஞ்சலி இப்ப இல்ல. அவ இறந்துட்டா. அவ சாகும்போது அவ சாவுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு செத்துட்டா. எனக்கு அவதான் அந்த உலகத்துல எல்லாமே இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அவளை நேசிச்சேன். அளவு கடந்த பாசத்தை நான் அவ மேல காட்டியிருக்கேன். அதுவே அவ சாவுக்கு காரணம் ஆயிடுச்சு. அவளை நினைச்சு நினைச்சு தினம் தூக்கம் வராம நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ திரும்ப வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம்
கடவுள்கிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பு வேணும் ஃபாதர். நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்துட்டீங்களா? உணர்ந்துட்டேன் ஃபாதர், உணர்ந்துட்டேன். இப்படி எல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டேன். என் அஞ்சலி எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் அஞ்சலி மட்டும்தான். அவ இல்லாம நான் இப்போ நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்துல அவ என்னை விட்டு போயிட்டா. அடுத்த ஜென்மத்திலேயாவது அஞ்சலி நிரந்தரமா என் கூட இருக்கணும். எனக்காக ப்ரே பண்ணுங்க ஃபாதர். கண்டிப்பா உங்க குரல் இறைவனுக்கு கேட்டிருக்கும். நீங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்ததால கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காரு. இனிமே அந்த தப்பை நீங்க செய்யாதீங்க. திருந்தி வாழ பாருங்க. தேங்க்ஸ் ஃபாதர். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பெரிய பாரமே இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். மகேஷ் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் அக்ரெசிவான பையனா தான் இருந்தான். பெருசா அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான், யார்கிட்டயும் பழக மாட்டான். கொஞ்சம் பழகிட்டாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாமா, உயிரையும் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சதை விட அர்ஜுன், பூபதி அவங்க 2 பேருக்கும் தான் மகேஷை பத்தி நல்லா தெரியும். அர்ஜுன் அதான் உங்க அண்ணன். அவன் பேர் இப்போ முருகன் தானே? ஆமா. எனக்கு இந்த விஷயமே சமீபமா தான் தெரியும். அவன் உங்க அண்ணன் கூட தான் ரொம்ப நட்பா பழகுவான். அவன் மேல உயிராவே இருப்பாமா. அப்ப பூபதி? பூபதியும் அவன் ஃப்ரெண்டு தான். அவங்க கூடவே இருப்பான். அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கும் தெரியும். எனக்கு மத்தபடி வேற எந்த விஷயமும் தெரியாதுமா. மகேஷ் இந்த சர்ச்சில் இருந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வெளியே இருந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கான். நிறைய பசங்களை படிக்கவும் வச்சிருக்கான். அந்த தொடர்பு மட்டும்தான். வேற எதுவா இருந்தாலும் நீங்க பூபதி கிட்ட கேட்டுக்கங்கம்மா. ஃபாதர், அவரோட ஃபோன் நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்குறேம்மா. தேங்க்யூ ஃபாதர். அப்படியே ஃபாதர், இன்னொரு ஹெல்ப். நாங்க உங்ககிட்ட பேசின விஷயத்த மகேஷ் கிட்ட சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரிம்மா, நிச்சயமா சொல்ல மாட்டேன். தேங்க்யூ நான் போய் அட்ரஸ் எழுதி தேங்க்யூ வெரி மச். ஓ அம்மா, அதாவது உன்னை பெத்த அம்மா, அவங்கள பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? அவங்க கூட நீ எங்க இருந்த, அவங்க கிட்ட நீ எப்படி வளர்ந்த, அதோட ஞாபகம் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அத பத்தி ஏதாவது சொல்ல. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணலாம்.